துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நாம் இருக்கிற இடத்துல தேவனை உயர்த்தி பார்த்தவர்களாக ஹல்லேலூயா. மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் பரமனின் பாதத்தில் அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமை செலுத்துகிறவர்களாக, அவரை நோக்கி பார்த்தவர்களாக எப்பொழுதும் சொல்லுவோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதாக சரித்திரமே இல்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் யார் மேலேயோ நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஆனால் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாம் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இந்நாற்றலானவரே, ஆவியானவரே, இந்நாற்றலானவரே, எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மீது ஊற்றுவீராக ஆண்டவரே. தாழ்த்து பெருமையாக்குறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ பரமனின் பாதத்தில் இன்றைக்கு 31வது நாளை தேவன் காண செய்திருக்கார். ஆமென் சொல்லாமா? 31வது நாளில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் வெற்றி சிறக்கிறவர். இப்பொழுது கூட நம்ம ஆராதனை பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம அதில் இருந்தாங்க பாஸ்டர் கிருபா அவர்கள் வந்துட்டு நம்மளை ஆராதனைக்கு நடத்துவார்கள். ஜெபத்தோடு இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அப்படியே எனக்கு கண்களை மூடினவர்களாய் அப்பாவை நோக்கி பார்த்து, நன்றி ராஜா, நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. நீதானே ஐயா, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன்,
பலியாகி என்னை மீட்டீரையா. பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா. பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா. ஐயா ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உந்தன் அன்பு போதுமையா. உறவோ பொருளோ பிரிக்காதையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரே. எந்த உறவோ எந்த பொருளோ என்னை விட்டு அவையான உண்மை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி பிரிக்காதையா. என் நேசர் நீதானையா. ஐயா என் நேசர் நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஒரு கண்ணீர் தோடை காருண்யமே. கண்ணுக்கு மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் தோடை காருண்யமே. கண்ணுக்கு மறக்கும் தாயுள்ளமே. உன்னத பேரின்பமே. ஐயா என்
அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம். ஓ என்னுடைய அனுதின உணவாய், ஓ அனுதின உணவாய், ஓ அன்றாட வெளிச்சமாய் நீங்க மாத்திர போதுமையா என்று சொன்ன நீங்க போதுப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீங்க போதும். ஓ ஹalleluya. எல்லா வாய்களை திறந்தவர்களா கொஞ்ச நேரம் கூட வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தை நின்று ஓ ஹalleluya ஹalleluya. நீங்க போதுமானவரே, நீங்க போதுப்பா. ஓ ஷகதரகபல துரம சந்தலகப விமலத ஷகதரபயாந்தரலபு விமஹந்தலதரபியாந்தரலபு. ஹalleluya. நீங்க மாத்திர போதுமானவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எல்லா காரியங்களிலும் நீங்க மாத்திர போதும். நம்மை மாத்திரமே நேசிக்கிறப்போ என்னுடைய நேசம் உமனாகணும். நம்மை மாத்திரமே பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus. விமஹந்தலா துரா ஷகதரகபல துரபலகப. ஓ நன்றி ராஜா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க போதுப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க போதும்ப்பா. என் வாழ்க்கையில நீங்க மாத்திர போதுமானவர். எத்தனையோ பேர் என்னுடைய வாழ்க்கையில வந்தாங்க, கடந்து போனாங்க. இவங்க வந்தா என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று நினைச்சேன். ஆனா சஞ்சலத்தோட வருத்தத்தோடு நான் போனேன். ஆனா தகப்பன், நீங்க என் வாழ்க்கையில வரும்போது சமாதானத்தை கொடுக்கிறவராய், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய், ஓ கண்ணீரை துடைக்கிறவராய், காயங்களை ஆற்றுகிறவராய், என்னோடு கூட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு கூட பயணிக்கிற தேவன். மனுஷனை காட்டு உண்மை நம்புறப்பா. உங்களை மாத்த நம்புறேன் என்று சொல்லி, நீ மாத்த எனக்கு போதுப்பா என்று சொல்லி, அப்பா
என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க மாத்திரம் சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையை நீங்க மாத்திர போதப்பா. ஹalleluya, ஹalleluya. ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. மனுஷனை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவர் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனுஷனை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே. மனுஷனை கட்டி இருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயிமே, எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, இஸ்ராவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல
கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் உன் தேவன் நம்ம கைவிடுகிறவன் அல்ல கைவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல அவன் கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களிலும் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவராய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா சூழலும் கடைபிடித்து நடத்துகிறவராய் எல்லா அவியானவர் எல்லா காரியங்களிலும் கடைபிடித்து நடத்துகிறவராய் எல்லா சூழ்நிலைகளிலும் கண்ணீரை நேரத்திலும் வேதனையான நேரங்களிலும் சோய் உச்ச நேரங்களிலும் நம்மோடு கூட நம்ம நடத்துகிற தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே எப்ராஹிமே எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுறாரு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து நீ என்னை விட்டு தூரம் போன நீ என்னை விட்டு விலகுன நான் வேண்டாம் என்று சொன்ன எல்லா அருவருப்பான காரியங்களிலும் நீ செஞ்ச ஆனாலும் உன்னை கைவிட என் மனம் ஏற்கல ஓய்மை போது கைவிட்டேன் ஆனாலும் ஒழுக்கமான இறக்கங்களினால் சேர்த்து கொண்டே நின்றான் ஏசாயாவில் போடப்பட்டிருக்கு எப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ 1000 செஞ்சாலும் நீ அவருடைய பிள்ளை நீ அப்பாவுடைய பிள்ளை எந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் ஒருவேளை நாம விட்டு கொடுத்துருக்கலாம் எத்தனை இடங்களில் அவனை நம்ம விட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்காத ஆண்டவன் எல்லா இடத்துல நம்மளை உயர்த்துகிறவராக மனிதர்கள் முன்பு நம்மளை விட்டு கொடுக்காதவராய் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்
நீ என் பிள்ளைப்பா, நீ என்னுடைய பிள்ளை. தப்பு பண்ணிட்டேனா, என்னை விட்டு விலகி போயிட்டேனா, அதனால நான் உன்னை விட்டு கொடுக்க மனசு வரல. உன்னை நான் யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். பேதுரு ஆண்டவரை 3 வாட்டி 3 முறை 3 முறை மறுதளிச்சான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பேதுருவே, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? அதாயா ஆண்டவர். ஏன் நீ மறுதளிச்சுன்னா இனிமேல் நான் பக்கம் வராத, வெளியில போ அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் இல்லை. நீ என்னை நேசிக்கிறியா? ஸ்டில் இப்போ என்னை நேசிக்கிறியா? அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்தப்போ, ஆண்டவரை மறுதளிச்சு போ, ஆண்டவரை விட்டு தூரம் போய் போ. ஆனா ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. என் பிள்ளை வந்துடுவானா? என் பிள்ளை திரும்ப வந்துடுவாளா? அவனை விட்டு கொடுக்க எனக்கு மனம் ஏற்கலையே. என் பிள்ளை ஆயிடுச்சு. எப்ராயிமே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இயேசுவே, உம்மை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. முன்னிலும் அதிகமாக நம்மளை நேசிக்கிறவராய், அவருடைய அன்பு மேலானதாய், நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, உங்க அன்பிலே நாங்கள் இன்னும் ஐக்கியமாக, இன்னும் நாங்கள் உங்க கிட்ட சேர, இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிக்க தகப்பனே உதவி செய்வீராக. ஆராதனை மகிமைப்பட்ட தேவனே, இருக்கும் செய்தி வேலைக்காய் செவிக்கிறோம். வார்த்தைகளோடு கர்த்தாவே எங்களோடு இடைப்படுங்க. நாங்கள் இன்னும் உங்ககிட்ட சேர, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் கர்த்தாவே நாங்கள் அறிந்து அவற்றை உடைத்து பாவக்கிட்ட சேர உதவி செய்யும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேளையில தேவன் நம்மளை வழி நடத்தினார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் பரமனின் பாதத்தில் 40 நாட்கள் தொடர் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் தொடர்ந்து இருந்து நிறைய பேர் ஜெபித்துட்டு வரோம். நிறைய காரியத்துக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, வேலைக்காக, பொருளாதாரத்துக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக. வருஷம் முடிவில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும். அடுத்த வருஷத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டே ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்ட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கட்டாயம் நம்மளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் புதிதாக என்னுடைய அன்பு ஊழியர், ஸோ எங்கள் பகுதியில் தான், மயிலாடுதுறை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம
நம்ம செல்வகுமார் ஐயா அவர்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறவராக இருக்கிறார். அன்னைக்கு நம்ம அப்படியே ஒரு பெரிய தேவன் என்னோடு பேசணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது கட்டாயம் தேவன் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ நான் உங்களை இப்போ நம்ம வரவேற்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்திலே தேவன் கொண்டு வந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அநேக காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அங்கே ஏராளமான காரியங்களை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனை குறித்ததான அறிவு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனை குறித்து அறிவு, அந்த அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவனை குறித்ததான அறிவு நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். ஏனென்றால் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. அவரை குறித்து நாம் அறியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில தீமைகளையோ மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களையோ அநியாயமான காரியங்களையோ அவர்கள் ஒரு நாளும் செய்வதில்லை. ஒருவேளை அப்படி ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனுக்கு பயப்படாமல் அந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக அது தேவனுடைய வார்த்தைகளால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் முதலிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை வழிநடத்துகிற ஒரு வெளிச்சமாக, ஒரு தீபமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் பார்த்ததான மருத்துவச்சிகளை குறித்து அங்கே நாம் வாசிக்க முடியும். அங்கே எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அங்கே இருக்கிறார்கள். அங்கே போடப்பட்டதான சட்டங்கள் என்னவென்று சொன்னால், பெண் பிள்ளையானால் அங்கே உயிரோடு வைக்க வேண்டும், ஆண் பிள்ளையானால் அங்கே கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்வோனால் ஒரு சட்டம் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே நாம் அந்த மருத்துவச்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மருத்துவச்சிகளுடைய பெயர் சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி அங்கே சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள்,
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் எகிப்தினுடைய ராஜாவுடைய கட்டளையை சாதாரணமாக யாரும் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. ஆனா அங்கே அவர் சொல்லுகிறார், பெண் பிள்ளைகளை நீங்கள் உயிரோடு காப்பாற்ற வேண்டும், ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டம் பிறகு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தீமையான காரியங்களை வெறுப்பதும் தீமையான காரியங்களை செய்யாமல் இருப்பதும் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க அந்த மருத்துவச்சிகள் அவர்கள் இப்படி ஆண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீமைக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாவே அவர்களோடு கூட பேசி சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதனுடைய கண்களுக்கு நாம் மறைந்திருக்கலாம். ஒருவேளை தீமை நாம் செய்யும் பொழுது மனிதர்கள் நம்மை பார்க்காதபடிக்கு நாம் தீமை செய்யலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு எந்த ஒரு மனிதர்களும் தப்பி போகவே முடியாது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய கண்கள் மூடியிருப்பது போல அவர்கள் தீமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை எல்லாம் துணிகரமாக செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலக மக்களை குறித்து நாம் பேசவில்லை. தேவனை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்டதான தீமையான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்வதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. ஏனென்றால் நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் நமக்கு ஐயோ. நாம் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. இந்த மருத்துவச்சிகள் செய்கிறதான காரியங்கள் என்னவென்றால், அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே, யாத்திராகமம் 1வது அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். இங்கே இந்த மருத்துவச்சிகளை குறித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மருத்துவச்சிகள் எகிப்தினுடைய ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் பயப்படவில்லை, அல்லது ராஜாவுக்கு அவர்கள் பயப்படவில்லை. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற தேவனுக்கு அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் தீமையை வெறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தீமையான கிரியைகளை, ஒரு பிறந்த ஆண் பிள்ளையை கொன்று போடுகிறதான, அதாவது மருத்துவர்கள், மருத்துவச்சிகள் என்று சொன்னாலே அவர்கள் உயிரை காப்பாற்றுகிறவர்களா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே அவர்கள் ஒரு உயிரை கொல்லும்படியாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள், ஒரு உயிரை கொல்லும்படியாக கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், ஒரு உயிரை கொல்லும்படியாக அவர்கள் ராஜாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு பாரம் அங்கே சுமத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் 2 பேரும் அவர்கள் மனிதர்களுக்கு பயப்படவில்லை, ராஜாவுக்கு பயப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தபடியினாலே, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் ஆண் பிள்ளைகளையும் அங்கே உயிரோடு கூட காப்பாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதான காரியங்கள். தேவனுடைய அதிகாரத்திற்கு நாம் பயப்பட வேண்டும், தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் மனிதர்களுக்கு, மனிதனுடைய கட்டளைகள், தீமை செய்யக்கூடியதான கட்டளைகள் இருக்கும் பொழுது அதை நாம் கீழ்ப்படியாமல், அதற்கு நாம் கீழ்ப்படியாமல் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். இப்பொழுது இந்த தீமையை வெறுத்து இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நன்மை செய்ததினாலே ஆண்டவர், வேத வசனம் சொல்லுகிறது, அந்த அதற்கு அந்த பார்வோன் ராஜா அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு கூட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று அங்கே கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவரிடத்திலே போகும் முன்னே அவர்களுக்கு பிரசவித்தாகும் என்றார்கள்.
ஒருவேளை அவர்கள் பிரசவ நேரத்திற்குள்ளாக போகாமல் சற்று தாமதமாக ஒருவேளை சென்றிருக்கலாம். ஏதோ ஒரு தேவனுக்கு பயந்தவர்கள் அப்படி சென்றதுனாலே அங்கே பிரசவம் நடந்து முடிந்தது. அதை சொல்லுங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு பிரசவம் நடந்து விடுகிறதே. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையை அந்த மார்பிலை அணைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாயினிடத்திலிருந்து நாங்கள் எப்படி பறித்து அந்த குழந்தையை நாங்கள் கொல்ல முடியும் என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த ராஜா தனக்கு தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவன் வேறொரு திட்டங்களை அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தீமைக்கு பயந்து தேவனுக்கு பயந்து தீமையை வெறுத்ததான அந்த மருத்துவச்சிகளை ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் தேவனுக்கு பயந்து தீமையை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அங்கே சொல்லுகிறது வசனம் 1வது அதிகாரம் யாத்திராகம் 20வது வசனத்திலே, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் செய்ததான நன்மை ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய நன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார். ராஜாவுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்துதான் அந்த மருத்துவச்சிகளுக்கு தேவனே நன்மை செய்தார். ஒரு மனிதன் நன்மை செய்தால் அது ஏராளமாய் இருக்கும், ஆனால் தேவன் நன்மை செய்யும் பொழுது அது ஏராளத்தின் ஏராளமாய் இருக்கும். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். இந்த வார்த்தையை நாம் குறித்துக் கொள்வோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றியதனாலே வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஆண்டவர் அந்த குடும்பங்களை பெருகும்படியாக செய்தார். ஒருவேளை இப்படி கூட நாம் யோசிக்கலாம், அந்த குழந்தைகளை கொள்ளாதபடிக்கு மருத்துவச்சிகள் காப்பாற்றினாலே ஒருவேளை அந்த மருத்துவச்சியுடைய குடும்பங்கள் வாரிசுகள் இல்லாமல், குழந்தை பாக்கியில் இல்லாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டதான இந்த வார்த்தை இங்கு சொல்லுகிறது, தேவன் தலைக்கு செய்தார். எப்படி ஒரு ஆலமரமானது, அது ஒரு வாழை மரமானது பலவிதமான கன்றுகளை அதங்கே கொடுத்து நிறைய ஒரு மரமானது விருத்தி அடைவது போல தேவன் அந்த குடும்பங்களை தலைக்கு செய்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுக்கு பயந்து தீமையை வெறுத்து தீமை செய்யாமல், மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயந்து நன்மை செய்தோம் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம் என்று சொன்னால், பார்வோன் ராஜா தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும், அவருடைய நாட்டிலே தான் அவர்கள் குடியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்முடைய தேவனுக்கு அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். ஒருவேளை பார்வோன் எகிப்தின் ராஜா தங்களை கொன்று விடுவான் என்று சொல்லி அவர்கள் பயப்படவில்லை. ஒருவேளை நமக்கு சம்பளம் வராமல் போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படவில்லை. ஒருவேளை நமக்கு கிடைக்கக்கூடியதான சலுகைகள் போய்விடுமோ என்று சொல்லி அங்கே அவர்கள் பயப்படவில்லை. ஐயோ, இந்த ஜனங்கள் நம்மை வெறுத்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் செய்ததான காரியம் என்னவென்றால், அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில இதே இந்த மருத்துவச்சிகளுடைய அந்த சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருக்கும் தீமை செய்கிறவர்களாக, தீமைக்கு உடன்பட்டவர்களாக, தீமையை தூண்டி விடுகிறவர்களாக, தனக்கு ஒன்றும் தெரியாதது போல பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்துவிட்டு நகர்ந்து போகிறதான ஜனங்களா இருக்கும். ஏனென்று சொன்னால், தேவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் அநேக நேரங்களை நாம் மறந்து போய் விடுகிறோம். தேவனுடைய கண்கள், இந்த மருத்துவச்சிகளை தேவனுடைய கண்கள் பார்த்ததினாலே தேவன் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மை செய்தார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தலைக்கும்படியாக செய்தார். தேவனுக்கு பயந்து அவர்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு நன்மை செய்ததினாலே, ஆண் பிள்ளைகளை உயிரோடு கூட காப்பாற்றியதினாலே ஆண்டவர் அங்கு பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். அதாவது தலைக்காமல் கரளையாய் போன செடியை போல இருந்த அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை தலைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுக்க வேண்டும். தீமையை வெறுத்து நாம் வாழும் பொழுதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதாக அர்த்தம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய
வாழ்க்கையில தேவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். நாம் துக்கமாய் இருக்கும் பொழுது நம்மை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் தீமை செய்யும் பொழுது நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஈசாக்கை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறதான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதுல கர்த்தருக்கு பயப்படுகிற ஆபிரகாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று வெளிப்புறமான வாழ்க்கை. அநேகர் வெளிப்புறமான வாழ்க்கையில மிகவும் நேர்த்தியாக இருப்பார்கள். வெளியிலே வரும் பொழுதும் பழகும் பொழுதும் பார்க்கும் பொழுது பார்த்தால் மிகப்பெரிய ஒரு நபர்களாக இருப்பார். ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையிலே பார்த்தால் அவர்கள் தோல்வியுற்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை உண்டான உடனே அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அங்கே அவன் புறப்பட்டு போகிறான். 3 நாள் பிரயாணத்தின் பின்பு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்ட பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதை எல்லாம் அங்கே வைத்து காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் சென்று அங்கே தேவனுக்கு பலி செலுத்தி விட்டு நாங்கள் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி அங்கே கடந்து போகிறார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கின் மேல் கட்டைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தி எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கே கூடி போகிறார்கள் தேவன் குறித்த இடத்திற்கு. அப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறதான வார்த்தை, என் மகனே தேவன் தனக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர்கள் 2 பேரும் கூடி அங்கே செல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் கட்டைகளின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி அங்கே கத்தி எடுக்கிறான். பெரிய ஒரு தகன பலி செலுத்துகிற ஒரு பெரிய கத்தி எடுத்து கையை நீட்டி அந்த கத்தி எடுத்த பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால். இங்கே ஆபிரகாமை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்கிறதாய் அர்த்தம். இங்கே ஆண்டவர் பலி செலுத்து உன்னுடைய மகனை என்று சொன்ன பொழுது எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அங்கே ஆபிரகாம் கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அங்க ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருக்கு பயந்து அங்கே வாழ்கிறதான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கே புதரிலே தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை அவர்கள் கண்ட பொழுது அதை எடுத்து அந்த கடாவை கொண்டு போய் அங்கே பலியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். உன் புத்திரன் என்றும் உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடினால், எந்த காரியத்தை நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆணையிட்டேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே ஆண்டவர் நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை சொன்னதான தேவன் நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்வார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவார் என்பது உண்மையான ஒரு நிச்சயமான காரியங்களாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமமாகிய இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதை தவிர நீங்கள் வேறு ஒரு இடத்திலே போய் தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆதியிலே என்கிற வார்த்தையிலிருந்து ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கிறதான இந்த புத்தகத்தை 66 புத்தகங்களுக்கு முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை நிரம்பி வழிகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை சரியாய் நடத்துகிறதா இருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்து நடந்து எல்லாம் நீ இருந்தாய் என்று சொன்னால் உன்னை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்துவிட்டு தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவார் என்று சொல்லி நாம் நம்பி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை எல்லா இடத்திலும் இருந்து தேவன் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. 2 சம்பவங்கள். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம், முதலாவது யாத்திரா புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததால் நன்மை செய்தார். தேவன்
குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இரண்டாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை ஆண்டவர், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், அதனால என்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நீ உன் மகன் என்று பாராமல் பலி செலுத்த நீ துணிந்தபடியினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை கவனித்த தேவன், மருத்துவச்சிகளை கவனித்த தேவன் நம்மையும் கவனிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாய் வாழ்ந்த சோதம் கொமோரா பட்டணம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டு போனது. நினிவே ஜனங்கள் துணிகரமான மகா பாவிகளாய் இருந்தார்கள், கொடுமையானவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே கடந்து போன பொழுது அவர்கள் தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி எல்லாம் தாழ்த்தி தேவனிடத்திலே அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு உபவாசம் இருந்து தங்களுடைய கைகளின் கிரிகளை விட்டு தேவனுக்கு பயந்ததினால, அவங்கள் பொல்லாப்பை விட்டு விலகினதுனால தேவன் அவர்களை அழிக்காதபடிக்கு அங்கே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். ஆகையினால கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையினால தொடப்பட்டீங்க? தேவனுடைய வார்த்தை உங்களோ மத்தியில் கடந்து வந்துச்சு. ஆமென். சத்தத்தை உயர்த்தி. ஆமாம், ஒரு நல்ல ஆலோசனையை நம்ம கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம அதை நம்பும் பொழுது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் கேட்ட சத்தியத்திற்காக, கேட்கப்பட்ட வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில், ஆம் தகப்பனே, எங்களோடு நீர் பேசின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்றும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அந்த வார்த்தையை எங்களோடு அனுப்பியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளார எங்களை நீ நிறைத்து அனுப்புவோங்க. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸோ ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. தாழ்த்தி விரும்பிக்கிறோம் சுமக்கல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமேன், 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 ஆமேன். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்கள் விதைப்பதற்கான நேரம். ஸோ உங்களுடைய காணிக்கையில் நீங்கள் வந்துட்டு ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிறவங்க சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் விதையுங்கள். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருந்தீங்கன்னா கட்டாயம் ஊழியத்திற்கென்று நீங்கள் விதையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.